சாந்தி. அவ்யக்த சமிகை 22 ஜூலை 2024. இன்றைக்கான इशारा, जो परोपकार की भावना से संपन्न है वो सदा संतुष्ट मणि के समान स्वयं भी संतुष्ट होगा और सर्व को भी संतुष्ट करने वाला होगा. யார் ஒருவர் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற பாவனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் தானும் சதா திருப்தியாக இருப்பார்கள். அவர்களும் சந்துஷ்டமணியாக திருப்திமணியாக இருப்பார்கள் மற்றும் அனைவரையும் திருப்தி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். कमाल यह है जो होपलेस में होप पैदा कर देगा. ஸோ இது ஒரு அதிசயம் அப்படிங்கிறார். அதிசயம்னா எது ஒன்று நடக்காதோ அதை நம்ம நடத்தி காட்டும் பொழுது தான் அதை என்ன சொல்லலாம், அதிசயம். ஆக அதிசயம் என்னவென்றால், கைவிடப்பட்ட நிலையிலும் கூட அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கூட ஒரு நம்பிக்கையை உருவாக்குவார்கள். ஹோப்லெஸ் அப்படின்னா எப்படி டாக்டர் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி கேஸை யாரோ எடுத்து நடத்துகிறாங்க, மெதுவாக அந்த நபரை சரிப்படுத்துகிறாங்க, குணப்படுத்துகிறாங்கன்னும் பொழுது அந்த டாக்டர் பேரே பேப்பரில் வருது இல்லை, அது போல் பாபா சொன்ன ஹோப்லெஸ், இது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கூடிய ஆத்மாக்களை கூட நம்பிக்கை ஏற்படுத்துவது. जिसके प्रति सब निराशा दिखाए ऐसे व्यक्ति व ऐसी स्थिति में सदा के लिए उनकी आश है, आशा के தீபக் ஜகா தேகா. ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது இவர்களை மாற்றவே முடியாது, இவர்களை திருத்தவே முடியாது அப்படின்னு நம்பிக்கையை விட்டுடுறாங்களாம். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் கூட இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு சக்தியை கொடுத்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு சுபபாவனை வைத்து அவர்களையும் நல்லபடியாக மாற்றுவது, அவர்களுக்குள்ளும் ஒரு நம்பிக்கையினுடைய அந்த ஒளி, அந்த ஆசையினுடைய தீபத்தை ஏற்றுவது, இதுதான் பரோபகாரியினுடைய அடையாளம். அப்போ இது எவ்வளோ பெரிய வேலை இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நாம் இருக்கணும்னா நமக்குள்ள எவ்வளவு தாரணை வேண்டும், நம்ம எவ்வளவு ஞானத்தை புரிஞ்சிருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே இது முடியாதுன்னு விட்டுட்டாங்க, இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. ஆனால் அப்படியும் அனைத்தையும் மீறி அவர்கள் மீது நம்ம சுபபாவனை வைக்கிறோம், அவர்களுக்காக நல்லதை நம்ம சிந்திக்கிறோம், அவர்களுக்கும் நன்மையை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அப்போ அதனால தான் பாபா இது சொல்கிறாரு, இது ஒரு அதிசயம். இப்போ அந்த அளவுக்கு நாம் பாபா எப்படி கருணை கடலாக இருக்காரோ, இரக்கத்தினுடைய கடலாக இருக்காரோ, அது போன்று நாமும் மாஸ்டர் மர்சிஃபுல் கருணை உடையவராக ஆகினோம் என்றால் இந்த ஒரு அதிசயத்தை நம்மால் கூட செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.